யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் ஈரோட்டிலேருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் நிறுவனம் ஸ்வஸ்திக் எலக்ட்ரிக்கல் அண்ட் ரீவைண்டிங் ஒர்க்ஸ். இந்த நிறுவனம் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஈரோடு மோட்டார் சர்வீஸ் சென்டரில் வேலை செய்ய ஐடிஐ டிப்ளமோ படிக்காத ஆண்கள் வேலைக்கு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது எவோக்கி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இந்த தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை பொறியாளர் மற்றும் விற்பனை நிர்வாகிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நிறுவனங்களில் மோட்டார் மற்றும் பம்ப் விற்பனை செய்ய விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3 to 5 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சைட் இன்ஜினியர், சிவில் சைட் இன்ஜினியர் 10 பேர் கேட்டிருக்காங்க. 3 to 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 3 பதவிக்காக கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் 25 to 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். 3 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 20,000 ப்ளஸ் உங்களுக்கு இன்சென்டிவ் சம்பளமாக கொடுக்குறாங்க. வேன் கிளர்க்குக்கு 22 to 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். 2 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 17,000 சம்பளம் இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. ஃபேக்ட்ரி ஹெல்ப்பருக்கு 18க்கு மேலே வயசு இருக்கணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் டாடா கார் ஷோரூமுக்கு அக்கௌண்ட் செட் கேட்டிருக்காங்க. 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டெலிகாலருக்கு 1 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டெலிவரி கோஆர்டினேட்டர் 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. பிஓசி பேக் ஆஃபீஸ்க்கு 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆர்டிஓ ஒர்க்குக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் துறையில் சர்வீஸ் அட்வைசருக்கு 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டீம் லீடருக்கு 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. வாரண்டி மேனேஜர் மற்றும் டெக்னீஷியனுக்கு 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு 7 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஸ்வப்னா. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் புக் மால்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. ரீட்டைல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஸ்ரீநிதி இன்ஃப்ரா. இந்த நிறுவனத்திற்கு சைட் இன்ஜினியர் 5 பேர் கேட்டிருக்காங்க. பிஇ சிவில் கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. 3 to 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சைட் சூப்பர்வைசருக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஒரு பிஇயில் சிவில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் மற்றும் 5 வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆஃபீஸ் அக்கௌண்டண்ட்டுக்கு 4 பேர் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் இல்லாட்டி அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஈரோட்டில் உள்ள பிரபல கார் கம்பெனியில் கார் வாஷிங் லேபர் மற்றும் கார் பாலிசிங் பிரிவில் பணிபுரிய ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ராஜலட்சுமி டெக்ஸ்டைல் ப்ராசஸர். ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. ரோட்டரி பிரிண்டிங் சூப்பர்வைசர், ஜிக்கர் டையிங் சூப்பர்வைசர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஜிக்கர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஜேசிபி ஆப்ரேட்டர் மற்றும் ஸ்டீம் பாயில் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஈரோட்டில் இயங்கி வரும் டையிங் நிறுவனத்திற்கு கீழ்கண்ட அனுபவம் உள்ள ஆப்ரேட்டர்கள் கேட்டிருக்காங்க. 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. தங்குமிடம் ப்ளஸ் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க. ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது
ரீரோ த ஃபேமிலி ஸ்டோர் இந்த நிறுவனத்திற்கு ஒரு 8 பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க. சாரீ சேல்ஸ்மேன், ப்ளவுஸ் மேட்சிங், பாய்ஸ் ரெடிமேட், கேர்ள்ஸ் ரெடிமேட், ஷூட்டிங்ஸ் அண்ட் ஷர்ட்டிங்ஸ், மென்ஸ் ரெடிமேட், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் மற்றும் கேஷியர் வித் பில்லிங்காக கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் கொரியருக்கு 5 பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க. டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 14,000 சம்பளம் ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 9,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. நைட் டியூட்டி டிஸ்பேச்சுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. 14,000 சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு 15,000 சம்பளம், 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பகுதி நேர வேலைக்கு 5,000 முதல் 6,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புக்கிங் இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. ஏதாவது கல்வி தகுதி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது அண்ணாமலையார் லேத் ஒர்க்ஸ் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸ் ஒர்க் மற்றும் டெலிகாலிங் ஒர்க்காக கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 6 மாத அனுபவம் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மற்றும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12,000 சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் ரிசார்ட்டுக்கு திண்டல் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பிஆர்எம் அர்னாலாஜ் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. தங்கும் விடுதியில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க. மேனேஜர் 2 பேர் கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ரூம் பாய்ஸ், கிளீனிங் மற்றும் சர்வீஸுக்கு ஆண்கள் பெண்கள் 8 பேர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு ஒருத்தர், வாட்ச்மேனுக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது என்ஜே பைக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 8 பேர் கேட்டிருக்காங்க. கேஷியர் மற்றும் பில்லிங்க்கு 2 பேர், டெலிகாலருக்கு 3 பேர் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் மேனேஜருக்கு ஒருத்தர், சர்வீஸ் அட்வைசருக்கு 3 பேர், ரிசப்ஷனிஸ்ட் பெண்களுக்கு மட்டும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கு 4 பேர் கேட்டிருக்காங்க. ஹெல்பர் மெக்கானிக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. டாடா ஏஸ் டிரைவருக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஈரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. பம்ப் பாய், கேஷியர் மற்றும் ஏர் பாய் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பெருந்துறை, கோபி மற்றும் சென்னிமலை ஆகிய பகுதிகளுக்கு பணிபுரிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள், செக்யூரிட்டி கார்டுகள் மற்றும் லேடி கார்டுகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 முதல் 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 10th முதல் டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 25 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் ஸ்ரீகுரு செக்யூரிட்டி சர்வீசஸ் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஈரோடு மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் கூட சேர்ந்தது. இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சர்வீஸ் அட்வைசர், டெலிகாலிங், ஃப்ளோர் சூப்பர்வைசர், வாட்டர் வாஷ் மற்றும் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. இது எல்லாமே ஈரோட்டில் இருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தந்த தனியார் துறையோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க, தொடர்பு கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.